அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமலசித்தன். தவிக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு வணக்கம். விஜய் ஏன் கரூருக்கு செல்லவில்லை? விஜய் ஏன் கரூருக்கு செல்லவில்லை? பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரில் சென்று ஏன் ஆறுதல் சொல்லவில்லை? இரங்கலை தெரிவிக்கவில்லை? ஏன் விஜய் கரூருக்கு செல்லவில்லை? இந்த குடும்பங்களை எல்லாம் சென்னைக்கு வரவழைத்து எதற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும்? இதை நேரடியாக சென்று செய்திருக்கலாமே. இப்படியாக செய்திகள் ஊடகங்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி கொடுத்தது போல் திரு விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னைக்கு வரவழைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார். அவர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் ஊடகங்களுக்கு வாயில் மண்ணை போட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. உங்களை மீண்டும் கரூருக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். காரணம், அங்கு மீண்டும் ஒரு பொறி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கரூருக்கு செல்வீர்கள், அந்த பொறியில் சிக்குவீர்கள். அதன் மூலம் சில சம்பவங்கள் நடைபெறும். அந்த சம்பவத்தை வைத்து ஊடகவாளர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உங்கள் கட்சியை தடை செய்யப்படும். உங்கள் மேல் புதிய புதிய வழக்குகள் பதியப்படும். இப்படியாக ஒரு சம்பவம் நடக்க இருந்தது. அதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போய்விட்டது. விஜயை பொறுத்தவரை அவர் வெரி சென்சிட்டிவ் பர்சன். சீக்கிரமாக கோபப்படுவார். ஆகவே அவரை தூண்டிவிட்டால் அவருக்கு கோபம் வரும். கோபத்தில் முடிவெடுப்பார். அந்த முடிவுகள் பதட்டத்தில் தவறுகள் நடக்கும். அந்த தவறுகளை கொண்டு தங்களுக்கு சாதகமாக்கி உங்களுக்கு எதிராக பல கதைகளை திரித்து ஊடகத்தில் ஒளிபரப்பி உங்களை மேலும் மேலும் வச்சு செய்யலான்னு தான் அவங்க பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் வேறு விதமாக யோசித்து இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுக்கிட்டீங்க. அதனால் அவங்களுக்கு கோபத்தில் கோபம், உச்சக்கட்ட கோபம். நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை நீங்கள் இல்லை, யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. காரணம், பேசுவது மட்டும்தான் அவர்கள் வேலை, செயல் செய்வது அல்ல. ஆகவே திரு விஜய் அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல் தயவு செய்து சாதகத்தாரையை ஆக்டிவேட் செய்வது பற்றி பரிசீலனை செய்ய வேண்டும். இதன் மூலம் நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர வாய்ப்புகள் அதிகம். ஒரு தலைவன் தான் வெற்றி பெற எல்லா வகையிலும் முயற்சி செய்வான். அந்த வகையில் இந்த சாதகத்தாரையை இயக்குவது கூட ஒரு முயற்சி தான். இதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிட்டுமே தவிர தோல்வி ஒருபோதும் வராது. நன்றி, வணக்கம்.